பாஜக பாமக இடையே தொகுதி பங்கீடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாகிறது. மக்களவை தேர்தல் வரவிருக்கக்கூடிய நிலையில் பாஜக பாமக இடையே தொகுதி பங்கீடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இப்ப எத்தனை தொகுதிகள் வரையில் பாமக சார்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? இந்த ஒப்பந்தம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் முடிவாக இருப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது? என்ன நிலவரம் அங்கு நீடிக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவு செய்து நேற்று இரவு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தின் முடிவுல இந்த முடிவு எடுக்கப்பட்டது. நேற்று பாமக அறிவிப்பினை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்காங்க. தைலாபுரம் தோட்டத்துல தொகுதி பங்கீடு குறித்த ஒரு பேச்சுவார்த்தை சுமார் கடந்த 40 நிமிடமாக நடந்திருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே தைலாபுரம் தோட்டத்தில் இருக்காங்க. கௌரவ தலைவர் கோகாமணி இருக்காரு. இவர்களை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு டாக்டர் ராமதாஸோட இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, எல் முருகன் ரெண்டு பேர் வந்தாங்க. மரியாதை நிமித்தமாக டாக்டர் ராமதாஸை சால்வை போட்டு சந்திச்சாங்க. வாசல் வரை வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை சால்வை அணிவித்து வரவேற்று வீட்டுக்குள்ள கொண்டு போனாங்க. டாக்டர் ராமதாஸோட மனைவி சரஸ்வதி அம்மாள் அந்த பேச்சுவார்த்தை இடத்துல இருக்காங்க. டாக்டர் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, ராமதாஸோட மனைவி அவங்க சரஸ்வதி அம்மாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தொடர்ந்து ரெண்டு பேருமே எல்லாருமே உட்கார்ந்து பேச காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சுமார் 40 நிமிடமாக பாஜக மற்றும் பாமக முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தற்போது பேச்சுவார்த்தை முடிந்து தற்போது காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து உணவு சாப்பிட்ட முடிந்த பின்னர் பாஜக பாமக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா 10 தொகுதி பாஜக கூட்டணியில பாமக இடம்பெற்று 10 தொகுதிகள்ல போட்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. 10 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் மட்டும்தான் இதனோட முழு விவரம் தெரிய வரும். 10 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் 1 அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. பாஜக மத்திய அவங்களோட முடிவு என்னன்றது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் இருவரும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை ஆகிய 2 பேரும் தொடர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் செய்தியாளர் சந்திக்க போறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் மட்டும்தான் இதன் முழு விவரம் தெரிய வரும். தற்போது தொடர்ந்து இவங்களோட சந்திப்பு பேசிட்டு இருக்க தகவல் தான் பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், இப்ப வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த என்னென்ன மாவட்டங்களாக நம்ம இவங்க தொகுதிகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம்? எந்தெந்த தொகுதிகள் வரை இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாமக தரப்பை பொறுத்தவரை? பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரை தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டு இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள் இவங்களோட வாக்கு வங்கி எங்க அதிகமா இருக்கோ அந்த தொகுதியில கேட்டு பெறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. விழுப்புரம், கடலூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இவங்களோட டார்கெட் இருக்கு. இவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்க அந்த 10 தொகுதி கூடுதலா கேட்கறாங்க. 10 தொகுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தொகுதிகள்ல இவங்க போட்டு எங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில அவங்க இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. பாஜக மற்றும் பாமக பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் மட்டும்தான் எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் என்பது உறுதியாக சொல்ல முடியும். இதுவரைக்கும் தொடர்ந்து இரு தலைவர்களும் அவங்களோட மாநில நிர்வாகிகளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்க காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.